சல்லி டீல்ஸ், புள்ளி பாய் அப்படின்ட்டு 2 இஷ்யூ நடந்திருக்கு சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம். முதல்ல நீங்கள் நெகட்டிவிட்டியை போர்ட்ரே பண்ண வேண்டி இருக்கு. ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டியை காட்டுறதுக்கு முன்னாடி நெகட்டிவிட்டி காமிச்சாதான் எல்லாருக்கும் ஒரு கோபம் வரும், ஒரு ஆத்திரம் வரும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும். திரும்ப பாசிட்டிவாக வரும்போது ஆஹா இதுக்காக தான் அதெல்லாம் சொன்னாரா. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அந்த எண்டில் இருந்து யாரோ பேசவே மாட்டாங்க. ஹலோ, யார் பேசுறது, யாரு, நீங்கள் பேசுறதே கேட்கல சொல்லுங்க, இப்படி நான் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலை ட்ராக் ஆகி சர்வரில் போட்டு உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என் நண்பன் ஒருத்தனுக்கு கால் போவோம். மாப்பிள்ள ரொம்ப அர்ஜென்ட்டாக மாட்டிட்டேன்டா, எனக்கு ஒரு 5000 ரூபா உடனே நான் சொல்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணுறா, என் வாய்ஸ்லேயே இருக்கும். ஸோ கம்மிங் டு ஆன்லைன் கண்டென்ட் ரெகுலேஷன் இன் இந்தியா, இதுதான் ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. ஸோ வென் இட் கம்ஸ் டு ஆன்லைன் கண்டென்ட், நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கும்போது ஒரு விஷயம் படிச்சிருப்போம். இன் இந்தியா வி ஹாவ் ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், சரியா? ஸோ ஆர்டிகல் 19 ஆஃப் 1 ஆஃப் ஏ தான் வந்து நமக்கு இந்த ரைட் டு ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு உரிமையை வழங்கியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ரைட் டு ப்ரெஸ் இஸ் ஆல்சோ என்னது டிரைவிங் இட்ஸ் ரைட்ஸ் ஃப்ரம் திஸ் ஆர்டிகல். இந்த ஆர்டிக்கல் இருந்தால் ரைட் டு ப்ரெஸ், ப்ரெஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது இதில் இன்ஹரண்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. சி இன் அவர் கான்ஸ்டிடியூஷன் ரைட் டு ப்ரெஸ்ன்னு எக்ஸ்பிளிசிட்டாக எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர் ரைட் டு எக்ஸ்பிரஸ் அவர் வியூஸ்ன்னு இருக்குல்ல, அந்த வியூஸை we can express orally or we can express through any media of our choice or we can express through written format. That is what print media is doing. So in this era of social media, இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிற காலம் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா we are seeing various online content. இதில் ஆன்லைன் கண்டென்ட் வரும்போது there are certain platforms that are using their platform to disseminate information, like யூடியூபாக இருக்கலாம், இல்லை ட்விட்டராக இருக்கலாம், ரைட்டா, இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா they are providing the platform. In this platform anybody can develop their content and they can do. சரி, அப்போ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா they are providing platform. ஒரு இண்டிவிஜுவல் கண்டென்ட் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தோன்ற எதை வேணாலும் அவங்க டெவலப் பண்ணி அந்த பிளாட்ஃபார்மில் they are also doing. இல்லை ஒரு ஆர்கனைஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா there are certain OTT, ஓவர் த டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த OTT பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா these platforms are also utilized for கைண்ட் ஆஃப் மாஸ் மீடியாவுக்கு ஒரு மூவியோ இல்லை வந்து ஒரு வெப் சீரிஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் பண்ணுறதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் டொமைனில் அவைலபிளாக இருக்குது. அப்போ இந்த ஆன்லைன் கண்டென்ட் இருக்குல்ல, இந்த ஆன்லைன் கண்டென்ட் வந்த பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்குமே there are several situation where at times things are going out of proportion. இப்போ இந்த அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு போகிறது என்ன அப்படின்னா it is either related to law and order இருக்கலாம், it is disturbing the social harmony-ஆக இருக்கலாம், டிஃபேமிங் எ பர்சனாக இருக்கலாம். அதுவும் இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்த பிறகு, டீப் ஃபேக் டெக்னாலஜிலாம் வந்த பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தி மினாஸ் பிகம் மோர் அண்ட் மோர் ட்ரபிள்சம். ஏன்னா இந்த பிரச்சனை என்னென்னா யார் ஆர்ஜின் ஆச்சுங்கிறது முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் அது சர்க்குலேட் ஆகிடுது. அட் டைம் சர்க்குலேட் ஆகிறது மட்டும் இல்லை, நமக்கு தெரியும் ஒரு கண்டென்ட் வந்து திடீர்னு பார்க்க ஆரம்பித்தோம்னா அல்காரிதம் ஸ்டார்டட் டேக்கிங் ஆக்ஷன். அல்காரிதம் வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லாரும் மக்கள் பார்க்குறத காட்டணுன்றதுக்காக அது திரும்ப திரும்ப காமிக்கிறதுனா நிறைய வைட் ஸ்ப்ரெட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆல்சோ கெட்டிங் கேரிட் அவே. அப்போது இந்த மாதிரி ஒரு தருணத்தில் நம்ம எல்லாருமே இருக்கிற காரணத்தினால இந்த ஆன்லைன் கண்டென்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 different ministries are playing a vital role. ஒன் ஆஃப்டர் அதர் நான் திரும்ப இதில் டீட்டெயிலாக ப்ரீஃப் பண்ணுறேன். ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ அ ஜிஸ்ட் ஆஃப் திஸ் இஷ்யூ. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெய்டி அப்படிங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது. தென் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங்னு ஒன்று இருக்குது, ரைட்டா? ஸோ இந்த 2 மினிஸ்ட்ரியுமே இதை என்ன பண்ணுறாங்க, மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அட் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டூயல் பவர் அப்படிங்கிற மாதிரியான சில கிரிட்டிசிசமும் வருது. பட் அதர் தேன் தட் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி தான் பொதுவாக இந்த ப்ராட்காஸ்டிங் இஷ்யூஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி கன்வென்ஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா we had something called as இந்த ஃபீச்சர் ஃபிலிம்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன், CBFC அப்படின்னு சொல்லி திஸ் வி கால் இட் அஸ் சென்சார் போர்டு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அப்போ அதுக்கு மாதிரி சென்சார் பண்ணி இதில் வந்து என்ன கேட்டகரி, பிகாஸ் when it comes to art ஆல்சோ அந்த ஆர்ட்டை நீங்கள் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா கூட there needs to be certain
லிமிடேஷன்ஸ், உங்கள் விருப்பத்துக்கு பண்ணிட முடியாது. இல்லை டியூ டு த கம்பல்ஷன் ஆஃப் த கண்டென்ட், ஒரு கம்பல்ஷன் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னு வரும்போது அது உண்மையிலே ஆர்டிஸ்டிக்காக ப்ரொஜெக்ட் ஆயிருக்கா? அப்போ அந்த ஆர்டிஸ்டிக்காக ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னா அது யார், எந்த மாதிரியான கேட்டகரி பீப்புளை கேட்டர் பண்ணுது அந்த கண்டென்ட்டு? அப்போ தட் இஸ் த ரீசன் வை தே ஆர் கிவிங் வேரியஸ் சர்டிஃபிகேட். யூன்னு கொடுக்குறாங்க, யூஏ கொடுக்குறாங்க, ஏ கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட் கொடுத்த போது என்ன அப்படின்னா, த கண்டென்ட் மேக்கர் இருக்காங்கல்ல, அந்த ஃபிலிம் மேக்கரோ ஹூம் சேவரிஸ், அவங்களுடைய விஷன் ஒரு கிளியராக இருக்கும். நான் இந்த செக்மெண்ட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு இதை பண்ணியிருக்கேன், இது என்னோட ஆர்ட் ஃபார்ம் மாறாமல் நீங்கள் இப்படியே காமிச்சாதான் நான் எதிர்பார்க்குற ஒரு ரிசல்ட்டை என்னால் கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் மூலயமா இஃப் யூ ஆர் ரெடி டு ஃபில்டர் த வியூவர்ஸ் அப்படின்னா எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. ஏன்னா அந்த கீழே இருக்கிற செக்மெண்ட்டு அண்டர் 18 செக்மெண்ட்டுக்கு என்னோட ஆடியன்ஸ்க்குவே இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா they have all the freedom to accept the certificate and they can. இல்லை அதில் ஏதாவது டிஃபென்சிவ் பார்ட் இருக்குது, இல்லை சார் இது அது கேட்டகரி கீழே கூட சொல்லலாம், அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா they need to அவங்களோட வேலிட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அதை தாண்டி we had IT Act, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் வந்த பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேரியஸ் ஆன்லைன் கண்டென்ட்டை நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா யாராவது ஒரு அப்சீன் கண்டென்ட்டை வந்து பண்ணிட்டாலோ, இல்லை சைல்டு போர்னோகிராஃபியை வந்து ஸ்டோர் பண்ணாலோ ஷேர் பண்ணாலோ தப்புங்கிறதுல ஆரம்பிச்சு, ஸோ டோட்டலாக வந்து எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆன்லைன் கண்டென்ட்டையுமே வி ஸ்டார்டட் ரெகுலேட்டிங். அப்போ இந்த ரெகுலேஷன் அப்படிங்கிறது கான்டெம்பரரியாக நம்மளுடைய சொசைட்டல் நார்ம்ஸை அது ரிஃப்ளெக்ட் பண்ணதா இல்லையா, இல்லை ஓவராக நம்மளுடைய ரைட் டு எக்ஸ்பிரஷனை என்ன பண்ணுது, நசுக்குதா அப்படிங்கிற அந்த ஆர்குமெண்ட் பேஸ்டாக தான் இந்த ஆர்டிக்கிளில் நம்ம விஷயங்கள் எல்லாமே பார்க்குறோம். இஸ் இட் கிளியர்? சும்மா ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஸோ இந்த ஆன்லைன் கண்டென்ட் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா பேலன்சிங் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் டிஜிட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ இந்த டிஜிட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அரசுக்கு மட்டுமா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இஃப் யூ ஆர் இண்டிவிஜுவல் இன்ஃப்ளூயன்சர் யூ ஆல்சோ ஷுட் ஹாவ் அ என்னது இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இதுதான் டிஜிட்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை வெளியே சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது யூ ஆர் சப்போஸ் டு பி நியூட்ரல் எனஃப். யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்ப்ரெட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஸ்ப்ரெட் ஹேட் ஸ்பீச். யூ ஆர் நாட் சப்போஸ் டு டூ சம்திங் டெரகேட்டரி டு விமென் ஆர் எல்ஜிபிடிக்யூ ஆர் whomsoever it is. ஏன்னா ஒவ்வொருத்தரோட சென்டிமெண்ட் அதில் அடங்கியிருக்கு. இப்போ இதில் நடுவில் இதில் ஒரு இந்த இஷ்யூவை படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சல்லி டீல்ஸ் புள்ளி பாய் அப்படின்ட்டு 2 இஷ்யூ நடந்திருக்கு சமீபத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் வாஸ் எ ஹேட்டட்னஸ் அபவுட் த முஸ்லீம் விமன். இப்போ இந்த முஸ்லீம் விமன்லேயே ஒரு பர்டிகுலர் ஃபேமஸாக இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டரை எடுத்து அவங்க ஃபோட்டோவை கண்டபடி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி இப்போ என்னன்னா அவங்களோட ஹேட் ஆக்சுவலாக அந்த ஸ்ப்ரெட் பண்ணாங்க இல்லையா, இந்த ஆப்பு டெவலப் பண்ணி அவங்கள ஸ்ப்ரெட் பண்ண இவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா தே ஆர் ஹேட்டிங் த ரிலீஜியன். அப்போ அந்த ரிலீஜியன் பீப்புளை பழி வாங்குறதுக்காக நினச்சி யாரோ ஒரு இண்டிவிஜுவலோடைய லைஃப்பில் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த செய்துட்டாங்க. ஸோ இது கண்டிப்பாக நீட்ஸ் டு பி அட்ரஸ்ட் அப்படிங்கிறத இந்த ஆன்லைன் கண்டென்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறதோட முக்கியத்துவமான நோக்கம். பிகாஸ் இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி வி ஆர் ஹேவிங் நியர்லி 950 million இன்டர்நெட் யூசர்ஸ். வெரி ரொபஸ்ட் நம்பரில் ஒரு நம்ம பார்க்குறோம். ஆல் ஆஃப் அ சடன் ஒரு டே போதுமானதாக இருக்குது ஒரு கண்டென்ட் வைரலாக. திடீர்னு என்னோட ஃபோனில் வந்திருக்கும், திடீர்னு என்னோட ஸ்பௌஸோட ஃபோன் எடுத்து பார்த்தா அதுலேயும் அதே கண்டென்ட் வந்திருக்கும். ஒரே நாளில் எல்லா பட்டி தொட்டி எல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அது ரீச் ஆகுது. பட் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபேக்கா ரியலா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ அதுக்கு தான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா we have several websites also இல்லையா. அந்த இன்ஃபர்மேஷனை அதனுடைய அப்ரைட்னஸை செக் பண்ணுறதுக்காக கூட we are having several ஃபேக்ட் செக் அப்படிங்கிற மாதிரியான வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அந்த ஃபேக்ட் செக் வெப்சைட்டில் போய் அந்த கண்டென்ட்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பார்த்துட்டு சொல்லிடும் இல்லை இது ஃபேக்கு இது உண்மை அப்படிங்கிறது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சொசைட்டியில். கிட்டத்தட்ட 950 million இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான ரெகுலேஷன் இல்லைன்னா என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னா நான் சொன்ன அப்சீனிட்டி, மிஸ்இன்ஃபர்மேஷன், ஹேட் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அண்ட் போசிங் சேலஞ்ச் டு தி கான்ஸ்டிடியூஷனல் பேலன்ஸ் பிட்வீன் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் பப்ளிக் மொராலிட்டி. ஏன்னா அந்த பப்ளிக் மொராலிட்டிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா நம்ம சொசைட்டியில் நம்ம பார்க்குறோம். பிகாஸ் when it comes to right to speech also we know very well that in India all our fundamental rights are not absolute rights, they are
ரெஸ்ட்ரிக்டட். சரியா? ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம பார்க்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஆர்டிகல் 19 ஆஃப் 1 ஆஃப் ஏ பொறுத்த வரைக்கும் ஈவன் தோ இட் இஸ் ப்ரொவைடிங் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் ஆன் த பேசிஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், ஆன் த பேசிஸ் ஆஃப் டீசன்சி ஆர் மொராலிட்டி, ஆன் த பேசிஸ் ஆஃப் டெஃபமேஷன், ஆன் த பேசிஸ் ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், ஆன் த பேசிஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட் as well as friendly relations with foreign states. இதன் காரணமாக நீங்கள் பேசுவதை என்ன பண்ணலாம்? தடுக்கலாம். நீங்கள் பேசுகிறத தடுக்கலாம். பிகாஸ் யுவர் ரைட்ஸ் ஆர் நாட் அப்சல்யூட், யூ ஆர் ஹேவிங் எ ரெஸ்ட்ரிக்டட் ரைட்ஸ். ஸோ இது ஒவ்வொன்றும் நமக்கு தெரியும். இந்த பப்ளிக் ஆர்டருங்கிறது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஃபியூயல் பண்ணுற மாதிரி ஒரு மத கலவரத்தையோ இனக்கலவரத்தையோ இல்லை ஒரு பிரச்சனையோ ஒரு சொசைட்டியில் ஒரு கம்யூனல் ரைட்ஸையோ கிரியேட் பண்ணுற மாதிரி யாராவது ஒருத்தர் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் மே கிரியேட் அ கைண்ட் ஆஃப் பப்ளிக் ஆர்டர் இஷ்யூ. அப்போ அது தட் நீட்ஸ் டு பி ரெகுலேட்டட். தென் டீசென்சி ஆர் மொராலிட்டி, நான் சொல்கிற மாதிரி இந்த அப்சீன் கண்டென்ட்டோ அப்சீன் மெட்டீரியலோ ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஒருத்தர் வேற ஒருத்தரை பற்றி பண்ணாலுமே அதுவும் தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணலாம். தென் டெஃபமேஷன். டெஃபமேஷனுங்கிறது என்ன? இன்னைக்கு ஒரு ஜட்ஜை பற்றி ஏதாவது டிஃபேம் பண்ணுற மாதிரி பேசியிருந்தாலோ அல்லது வேற யாராவது ஒரு பர்சன் மேலே சம்பந்தம் இல்லாமல் அபாண்டமாக பழி சுமத்துற மாதிரி பேசியிருந்தாலோ இட் கான்ஸ்டிடியூட் டெஃபமேஷன். ஏன்னா அவங்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையில் யாருமே செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டால் தட் இஸ் ஆல்சோ அ மிஸ்டேக் அப்படிங்கிறத சொல்கிறோம். தென் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் நம்ம பார்த்தோம். ரீசெண்டாக ஒரு இஷ்யூ தமிழ்நாட்டில் நடந்தப்போ, இந்த கரூர் ட்ராஜடி நடந்தப்போ அந்த ஒரு பர்டிகுலர் ஜட்ஜு மேலே ஏகப்பட்ட விஷயத்தை இவங்க இஷ்டத்துக்கு பேசினவங்க எல்லாருமே ஆன் த ரீசன் ஆஃப் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தே ஹவ் பீன் அரெஸ்டட். சரியா? ஸோ அந்த ஒரு விஷயம். தென் செக்யூரிட்டி ஆஃப் ஸ்டேட்டும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ் வித் ஃபாரின் கண்ட்ரிஸ். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்ம சைனாக்காரன் நமக்கு எதிரி, யாரும் அவன் பொருளை வாங்காதீங்க, அது இதுன்னு இஷ்டத்துக்கு நம்ம ஒன்றும் பேசவே கூடாது. பிகாஸ் எவ்ரி திங் த கண்ட்ரி இஸ் ஹேண்டிலிங் த்ரூ டிப்ளமேட்டிக் வே. வி ஹாவ் ஆல் த டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் டு அட்ரஸ் த கன்சர்ன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. நீங்கள் உடனே உங்களுக்கு நரம்பு புடைக்குதுங்கிறதுக்காக உங்கள் இஷ்டத்துக்கு ஒன்று பேசிட முடியாது. பிகாஸ் இட் மே அஃபெக்ட் த டிப்ளமேட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ். இமீடியட்டாக அவன் ரிவர்ஸ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க, பப்ளிக் மூடு வேறு மாதிரி இருக்குது, இந்தியன்ஸ் எல்லாமே நம்மளை வெறுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் ஆனால் அவங்களோட டிப்ளமேட்டிக் முயற்சி எல்லாமே கூட என்ன ஆயிரும், ஃபெயில் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் இஸ் த ரீசன் வை இந்த கண்டென்ட், அதுவும் என்னன்னா இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஆர்கனைஸ்டான செக்டார் தான், அந்த ஆர்கனைஸ்டு செக்டாரை நம்ம ரெகுலேட் பண்ணால் போதும்னு இருந்தது. இப்போது அந்த தமிழ் ஒரு அழகான பழமொழி இருக்குது, இந்த தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் ஆகிடுப்பான் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு கையில் எல்லார்கிட்டையுமே என்னது, கண்டென்ட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒன்றுமே தேவையில்லை, ஒரு ஃபோனு, வாய், இது ரெண்டு இருந்தால் போதும். எதை வேணாலும் நினச்சி நீ என்ன பண்ணிடுற, ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மில் டக்குன்னு தட்டி விட்டு அடுத்த நிமிஷம் இட் இஸ் பப்ளிக். த இன்ஃபர்மேஷன் இஸ் த மொமெண்ட் யூ ஷேர்டு, நீ ஷேர் பண்ண உடனே இட் இஸ் பப்ளிக். ஸோ சச் அ கைண்ட் ஆஃப் ஃபியூலிங் இஷ்யூ இருக்கிறதுனால எனிதிங் மே ஹேப்பன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஜுடிஷியல் இன்டர்பிரிட்டேஷன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது இந்த ரஞ்சித் தி உதேஷி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா 1965 அப்சினிட்டி கேன் பி ரெஸ்ட்ரிக்டட் அண்டர் ஆர்டிகல் 19 ஆஃப் 2 ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் மொராலிட்டி. இந்த மொராலிட்டி அப்படிங்கிற அந்த அடிப்படையில் 19 ஆஃப் 2ல நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அப்பயே 65 சொல்லியிருக்காங்க. பட் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கோர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தே அடாப்டட் ஏ டெஸ்ட் கால்ட் அஸ் ஹிக்லின் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் லால ஒரு டெஸ்ட் சொல்கிறாங்க. இட் இஸ் த அப்சீன் மெட்டீரியல் இருக்குல்ல, திஸ் மெட்டீரியல் டென்ஸ் டு டிப்ரேவ் அண்ட் கரப்ட் த மைண்ட் ஆஃப் தோஸ் ஓப்பன் டு இம்மாரல் இன்ஃப்ளூயன்சஸ். இதுதான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஏரால இன்னைக்கு நிறைய கிரைம் அப்படிங்கிறது நடக்கிற விஷயத்துக்கு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னா, த பீப்புள் ஹேவிங் ஈஸி ஆக்சஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ். அப்போ இந்த கைண்ட் ஆஃப் மெட்டீரியலை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தேர் மைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் கரப்டட். அந்த மைண்ட்ஸ் ஆர் கெட்டிங் கரப்டட் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி தே ஆர் இன்டல்ஜிங் இன் சச் அ கைண்ட் ஆஃப் கிரைம்ஸ். நான் சொல்ல புரியுதா? ஸோ அப்போ அதை அப்பயே தடுக்கணும். அப்போ அவன் மென்டலி டிஸ்டர்ப் ஆவான், மென்டலி பிரச்சனை வருங்கிறது அப்பயே சொல்லியிருக்காங்க. பட் when it comes to content making, நான் அதை தான் நான் மீன் பண்ண. அடுத்தது சொல்லியிருக்காங்க பாரு, அவிக் சர்க்கார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், the court replaced the HICLIN test to community standard test, emphasizing the content and intent of the content. Emphasizing the content and intent of the content. இப்போ அந்த content and intent of the content என்னன்னா, ஒரு கருத்தை நீங்க சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்லணும்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு மூவி எடுத்திருக்காரு, அதை பற்றி
அதை ரிலீஸ் பண்ண நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு ஒரு 5-6 இயர்ஸாக. பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் டு ரிலீஸ் டிசம்பரில் பண்ணலான்னு அவர் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காரு. நீங்கள் அந்த மூவியை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பாதி பேர் எழுந்து வந்துடலான்னு தோணும். ஏன்னா அங்கே படத்தில் வில்லன்னு கிடையாது, சுச்சுவேஷன் தான் வில்லன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூ ஆர் போர்ட்ரேயிங் கைண்ட் ஆஃப் நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ். அந்த நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் பார்க்குறவங்களுக்குலாம் என்னடா இவ்வளோ ஆக்வர்டாக பேசுகிறாங்க, டைலாக்லாம் இவ்வளோ ஆக்வர்டாக இருக்குது அப்படின்னு தோணும். அப்படியே செகண்ட் ஹாஃப் நீங்கள் போனீங்கன்னா அந்த ராங் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே தப்பாக நடந்திருக்கும் அவன் வாழ்க்கையில். அவன் இந்த மாதிரி போகாமல் இருந்திருந்தால் அவன் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்காதுன்னு சொல்லி எல்லா சீனுடைய பாசிட்டிவிட்டியை திரும்ப காட்டிகிட்டே வருவார். அப்போ முதல்ல நீங்கள் நெகட்டிவிட்டியை போர்ட்ரே பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா அந்த பாசிட்டிவிட்டியை காட்டுறதுக்கு முன்னாடி நெகட்டிவிட்டி காமிச்சாதான் எல்லாருக்கும் ஒரு கோபம் வரும், ஒரு ஆத்திரம் வரும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை வரும். திரும்ப பாசிட்டிவாக வரும்போது ஆஹா இதுக்காக தான் அதெல்லாம் சொன்னாரா அப்படின்னு தெரியும். நீங்கள் எடுத்த உடனே அப்போ சொல்லாமல் வெறும்னு எப்படி நீங்கள் இந்த பாசிட்டிவை சொல்ல முடியும்? அதான் இன்டென்ட் ஆஃப் த கண்டென்ட். அப்போ இது இன்டென்ட் இஸ் நத்திங் பட் தப்பு பண்ணாதன்னு சொல்ல வராரு. அந்த தப்பு பண்ணாதன்னு வர்ற அந்த கருத்தை சொல்லுவதற்கு தப்பானவன் கூட இருந்தான், தப்பான விஷயத்த கேட்டான், அதனால தப்பான விஷயத்தை நோக்கி போனாங்கிறத சொல்லணும்ல. அப்போ முதல்ல தப்பான விஷயத்த சொல்லணும்ல. இதுதான் அந்த இன்டென்ட், அதான் கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட். அப்போ அது ஒரு லிமிடேஷன்ஸ்குள்ளே சொல்லியிருந்தா அது அக்செப்டபிள் அப்படிங்கிறது அந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டுக்குள்ளே அதை எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இங்கே அவங்க மீன் பண்ணியிருக்கிறது. ஸோ அதுதான் அடுத்த டெஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ தஸ் கண்டென்ட் ரெகுலேஷன் இன் இந்தியா இஸ் கான்ஸ்டிடியூஷனலி ரூட்டட் இன் பேலன்சிங் த லிபர்ட்டி வித் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ நம்மளோட லிபர்ட்டியும் பேலன்ஸ் பண்ணோம், அதே நேரத்தில் we need to maintain our social responsibility அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஏன் இந்த ஆன்லைன் கண்டென்ட்டை ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மாஸ் ரீச் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ். இன்னைக்கு நினச்ச உடனே எல்லா இடங்களுக்கும் பரவிடுது, எல்லாரையும் ஈஸியாக என்ன பண்ணிட முடியுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஹெல்த் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா? நம்ம பாதி பேர் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் எடுத்த உடனே என்னது அவங்கள ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தா அதை எடுத்து ஒரு பாவக்காய் ஜூஸ் சாப்பிட்டு தான் கிளம்புறதோ, ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டு தான், இல்லை நான் இப்போல்லாம் ஒன்லி மில்லட்ஸ்க்கு மாறிட்டேன். இதெல்லாம் அப்படின்னா தே ஆர் இன்ஃப்ளூயன்சிங் அவர் மைண்ட் செட். நீ பார்க்கும்போதே ஏதாவது ஒரு சொல்கிற சிம்டம், நீ சுகரா நீ காலி அப்படின்னு ஆரம்பிக்கும். ஐயோ நமக்கு தான் சொல்லியிருப்பானா, நீங்கள் 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். அப்போ பயந்து அடிச்சுட்டு அவன் சொன்னது இட்ஸ் மாஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது தே ஆர் ஏபிள் டு டூ. தென் கர்பிங் வயலன்ஸ் அண்ட் டெரகேட்டரி பிஹேவியர். ஸோ இப்போ இந்த பிஹேவியரை கட் பண்ணணும், வயலன்ஸை கட் பண்ணணும், இந்த மாதிரி டெரகேட்டரி பிஹேவியரை கட் பண்ணணும்னா we need to regulate it. ஓகே, அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் வல்னரபிள் குரூப்ஸ். ஆப்வியஸ்லி நம்ம நிறைய சொல்கிறோம், இந்த சைல்டு அபியூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், விமன் அபியூஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம், இல்லை இந்த மாதிரி மைனாரிட்டிஸை புல்லிங் த மைனாரிட்டிஸ், நாட் ஓன்லி மைனாரிட்டிஸ், த சோஷியலி டிப்ரைவ்டு பீப்புள் ஆல்சோ. மைனாரிட்டிஸில் நம்ம நார்த் இந்தியாவில் நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம், இந்த கவ் விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க எப்படி இந்த மாதிரி மைனாரிட்டிஸ் கவ் எடுத்துகிட்டு போகும்போது அவங்கள தாக்குறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள், அடிச்சே ஒரு சிலரெல்லாம் கொன்னுட்டாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தீஸ் திங்ஸ் ஆர் fueled by hate speeches. அப்போ இதை நம்ம என்ன பண்ணி ஆகணும், ரெகுலேட் பண்ணி தான் ஆகணும். தென் எத்திக்கல் அண்ட் சோஷியல் கன்சர்ன்ஸ். நான் சொன்ன மாதிரி இந்த புள்ளி பாய் அண்ட் சல்லி டீல்ஸ் எவ்வளோ அன்எத்திக்கலான ஒரு விஷயம். ஒரு பர்சனை அந்த பர்சனுடைய நாலேஜே இல்லாமல் அவங்களோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அப்போது ஹவு மச் எம்ப்ராஸ்மெண்ட் தே வுட் ஹவ் ஃபேஸ்ட். சரியா இல்லையா? என்னன்னா ஆன்லைன் பெட்டிங்கில் விட்டாங்க அவங்கள. we are selling this personality, எத்தனை லட்சம் வேணாலும் கேட்டு நீங்கள் ஆக்ஷனில் வாங்கிக்கலாம். புரியுதா இல்லையா? ஸோ அப்போ எவ்வளோ வாட் கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது ஹராஸ்மெண்ட் they would have faced. ஐ திங்க் கொஞ்ச நாள் முன்னாடி நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஐ எம் நாட் ஷோர். ஏதோ ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் காரணமாக கடைசி வரைக்கும் யாருன்னே எங்களால் கண்டுபிடிக்க முடியல. என் நண்பர் ஒருத்தருடைய மொபைல் நம்பரை ஃபேஸ்புக்கில் அங்கே எங்கன்னு ஷேர் பண்ணி சொன்ன ஞாபகம் இருக்கா? அவனுக்கு நைட்டு பூரா ஃபோனு. அப்போ என்ன, வாட் சார்ட் ஆஃப் மென்டல் ட்ராமா ஹி மைட் ஹவ் அண்டர்கான். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் கண்டென்ட் டெவலப்மெண்ட் ஆர் தி சோஷியல் மீடியா கேன் பர்சனலி மேக் அஸ் டு சஃபர். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அ ரெகுலேஷன். இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டு நான் போய் சைபர் கிரைம் ஆஃபீஸில் நான் கொடுக்குறேன், இப்போ பர்டிகுலர் ஒரு ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இந்த மாதிரி ஷேர் ஆகிருக்கு அப்படின்னா இமீடியட்லி அந்த பிளாட்ஃபார்ம் இருக்காங்க இல்லையா, அந்த பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கவங்க கிட்ட போய் இதை ரிமூவ் பண்ண சொல்லி கவர்மெண்ட் இஸ் கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன்.
ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த எல்லா இதுவும் கண்டென்ட்டையும் ரிமூவ் பண்ண பிறகு தான் அந்த கால்ஸ் வர்றது கம்மியாச்சு. சொல்ல புரியுதா? யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல. பிகாஸ் அதுலேயும் இன்னும் சைபர் ஸ்பேஸ்க்குள்ளே போனீங்கன்னா இன்றைக்கி வி ஆர் ஹேவிங் சம்திங் கால்ட் அஸ் டார்க் நெட்டுங்கிறான், டார்க் வெப்புங்கிறான், ப்ராக்ஸி சர்வர்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறதா பேசப்படுது, ரைட்? ஐடென்டிட்டியை ஃபேக் ஐடிஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான ரெகுலேட்டரி ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ வி ஆர் ஸ்டில் ஃபேஸிங். ஏன்னா நம்ம டெக்னாலஜி எமர்ஜ் ஆகுது, ரெகுலேஷன்ஸும் நீட் டு மேட்ச் த எமர்ஜென்ஸ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ அதுதான் இந்த இது. தென் டிஜிட்டல் டிவைட் அண்ட் லிட்ரஸி கேப்ஸ். இந்தியா பாலிசி ஃபவுண்டேஷன் தான் சொல்லியிருக்காங்கன்னா லோ இன்கம் குரூப் அண்ட் லோ டிஜிட்டல் லிட்ரஸி பேக்ரவுண்ட் பீப்புள் ஆர் வல்னரபிள் டு மிஸ்லீடிங் அண்ட் அப்சீன் ஆன்லைன் கண்டென்ட். தே ஆர் மோர் வல்னரபிள். ஏன்னா அவனுக்கு அவேர்னஸும் இல்லை, ரொம்ப ஏழையாகவும் இருக்கான். ஸோ அவனால் அவனை டிஃபெண்ட் பண்ணிக்கவும் முடியாது. சப்போஸ் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா வெளியே வர்றதுக்கான அவேர்னஸும் அவங்களுக்கு இருக்காது. பிகாஸ் டே டு டே நான் தான் சொல்கிறேன்ல, ஒன் ஆர் த அதர். இப்போ ரீசெண்டாக கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு தெரில, இந்த வாய்ஸ் ஸ்வாப்பிங் டெக்னாலஜின்னு ஒன்று வந்துருச்சாமா. இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஃபோன் பண்ணும்போது அந்த எண்டில் இருந்து யாரோ பேசவே மாட்டாங்க. ஹலோ, யார் பேசுறது, யார், நீங்கள் பேசுகிறதே கேட்கல, சொல்லுங்கள், இப்படி நான் பேசிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காலை ட்ராக் ஆகி சர்வரில் போட்டு உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு என் நண்பன் ஒருத்தனுக்கு கால் போவோம். மாப்பிள்ள ரொம்ப அர்ஜென்ட்டாக மாட்டிட்டேன்டா, எனக்கு ஒரு 5000 ரூபா உடனே நான் சொல்கிற நம்பருக்கு ஜிபே பண்ணுறா, என் வாய்ஸ்லேயே இருக்கும். ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, இங்கே வந்து ரொம்ப சங்கடமாக மாட்டிக்கிட்டேன், எனக்கு நீ வந்து ஒரு 5000 ரூபா மாற்றி விட்டுரு, நான் சொல்கிற நம்பருக்கு மாற்றிடு, நான் வீட்டுக்கு வந்தோடனே மாற்றி விட்டுறேன். என் வாய்ஸ்ன்னும் போது உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ உண்மையிலே இவ்வளோ பதட்டமாக பேசுகிறான், ஏதோ பிரச்சனை போல் இருக்க, திருப்பி என்னையும் கூப்பிட முடியாது, ஏன்னா என் ஃபோன் தான் இதாயிருச்சு. இப்படி தான் நான் சொல்லுவேன் நெரேட்டிவ். நம்ம பிரில்லியண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம், திரும்ப உண்மையிலே யாரும் உங்கள் மாப்பிள்ளையும் அவனுக்கு ஃபோன் பண்ணி என்னடா ஏதோ உன் பேரில் ஃபோன் வருதுன்னு நம்ம கேட்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் ஸ்கேம் பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம ஃபேஸ்புக்கை வந்து டேம்பர் பண்ணி அந்த ஃபேஸ்புக் ஐடிக்கு போனோடனே சாரி இது சம் பிரச்சனை ஆயிடுச்சு அது இதுன்னு அந்த ஐடியிலேருந்தே கேட்கும்போது உண்மையிலேயே ஃபேஸ்புக்கில் அந்த நண்பர் தானே, ஃப்ரெண்டாக வேறு இருக்காரு அவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க இல்லையா? such a kind of vast issues are happening around.